Hi guys. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் ESXல கிரியேட் பண்ணா அது எப்படி கிரியேட் ஆகும், எங்க கிரியேட் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் இது. இது ஒரு பேக் அண்ட் ஆர்கிடெக்சர் கூட நம்ம வந்து சொல்லலாம் இத. ஸோ ஹவ் டு கிரியேட் விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப அந்த விர்ச்சுவல் மிஷின் எங்க ஸ்டோர் ஆகும், அது எப்படி ரிசோர்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ரீகால் பண்றேன். நம்ம ESXi host வந்து வச்சிருக்கிறோம். So what is ESXi? ESXi is a hypervisor. In this hypervisor, we are creating the virtual machines. Okay. So we have a ESXi. இது ESXi. இந்த ESXi ல we are having ரெண்டு hard disk இருக்கும், local hard disk இருக்கும். இந்த மாதிரி local hard disk இருக்கும். இந்த local hard diskல we are installing ESXi. ESXi இன்ஸ்டால் பண்றோம். இதுல ESXi இன்ஸ்டால் பண்றோம். இதுல virtual machines கிரியேட் பண்றோம். இந்த ESXi எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? லாஜிக்கா இந்த ESXi வந்து டேட்டா சென்டர்ல இருக்கும். டேட்டா சென்டர்ல ஒரு பிசிக்கல் சர்வர்ல ESXi போட்டிருப்போம். Then the physical server will connect on that switch and another cable will connect on the SAN switch. இது வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? SAN switchல கனெக்ட் ஆயிருக்கும். இது ஒரு SAN switch. இந்த SAN switch எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. SAN switch, இது SAN storage. இப்ப இந்த ESXiல ஒரு HPI கார்டு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு HPI கார்டு இருக்கும். அந்த HPI கார்டு SAN switchல கனெக்ட் ஆயிருக்கும். தென் இந்த SAN switch வந்து the SAN switch directly connected on SAN storage. இதான் லாஜிக். இப்ப நம்ம கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வருது. என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு VM கிரியேட் பண்ணனும். I want to create the VM. எப்படி நமக்கு எப்படி ரெக்வெஸ்ட் வரும்னு சொல்லிடுறேன். ஸோ ரெக்வெஸ்ட் எப்படி அப்படின்னா, நம்ம ஆபரேஷன் டீம் சொல்லுவோம். ஓகே, ஹாய் ஆபரேஷன்ஸ் டீம், we are planning for application host. For that we need one server with below configuration. இப்படி நமக்கு மெயில் வரும். ஓகேங்களா? So the configurationல CPU 4 CPU, memory 16 GB memory, hard disk 500 GB hard disk, OS Windows Server 2016, அப்புறம் அப்ளிகேஷன் இப்படி சொல்லி மெயில் பண்ணிடுவான். இந்த மெயில்ல அவனோட மேனேஜர் அப்ரூவல் நமக்கு கொடுத்துருப்பான். சி, ஒரு என்வரான்மெண்ட்ல ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உடனே நடக்காது. இட்ஸ் ஹியூஜ் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் இன்வால்விங் த காஸ்ட், ரிசோர்ஸ் காஸ்ட். நம்ம அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு CPU அலோகேட் பண்றோம், மெமரி அலோகேட் பண்றோம், ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்றோம். அப்போ ஸ்டோரேஜ் காஸ்ட் இருக்குது, இந்த ரிசோர்ஸ் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் இன்வால்வ் ஆகுறதுனால யாருனாலும் விர்ச்சுவல் மிஷின்லாம் கிரியேட் பண்றதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது.
ப்ராப்பரான ரெக்வஸ்ட் இருக்கணும். அது எதுக்காக அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன்னு இருக்கணும். அந்த மெயில்ல மேனேஜர் அப்ரூவல் இருக்கணும். he should approve this virtual machine provisioning. இதுக்கு பேரு virtual machine provisioning சொல்லுவோம். அது virtual machine creation சொல்லுவோம். இதுல அவனோட மேனேஜர் அப்ரூவல் இருக்கணும். இருந்தாதான் நம்ம அதை பண்ண முடியும். நம்ம மேனேஜர் ஒரு அப்ரூவல் வாங்கணும். இது நம்ம இந்த virtual machine provision பண்றதுக்கு. See guys, these are நம்ம என்ன டெக்னிக்கலா இருந்தா இதெல்லாம் ப்ராசஸ் இது. See there is two things. ஒன்னு ப்ராசஸ், இன்னொன்னு டெக்னிக்கல். அது டெக்னிக்கலா நான் சொன்னோம்னா ஒண்ணு இல்ல, ஒரு virtual machine கிரியேட் பண்ணோம். யா ஜஸ்ட் we can create the virtual machine 4 CPU 6 GB memory கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் what is the process? நீங்க யாரும் VML இது மாதிரி ஒர்க் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்ப what is the process உங்களுக்கு தெரியாது. அந்த ப்ராசஸ் எல்லாமே தான் இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால தான் உங்களுக்கு இன்டர்வியூ ஈஸியா இருக்குது. உள்ள ஆஃபீஸ் போறப்ப நீங்க எங்க ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டீங்க. ஓகே, சோ இதுதான் ப்ராசஸ். ஒரு மெயில் நமக்கு வரும். அந்த மெயில்ல அவன் இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த மெயில்ல மேனேஜர் அப்ரூவல் இருக்கும். தென் இந்த மெயில ஃபர்ஸ்ட் நம்ம feasibility செக் பண்ணோம். சோ feasibility செக் அப்படினா what is feasibility அப்படினா சாத்தியக்கூறு, இது பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா அப்படிங்கறத feasibility சொல்லுவோம். feasibility செக் பண்ணனும். தென் அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா we will go for VM creation. இதான் ப்ராசஸ். சரிங்களா? இப்போ ஒரு VM கிரியேட் பண்றோம். அப்ப அந்த VM எப்படி கிரியேட் பண்றோம், அது பேக் எண்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றேன். இந்த VM கிரியேட் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இந்த VM அப்படின்னா இந்த VMக்கு I'm assigning CPU 16 CPU memory RAM. ஓகே, மெமரி CPU எதுன்னு சொல்லியிருந்தேன், 4 CPU 6 GB memory, 4 CPU 16 GB memory, RAM, hard disk 500 GB. இப்ப இந்த CPU மெமரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு கம்ப்யூட் ரிசோர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க guys, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட். இது இப்பதான் இந்த கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படிங்கிற வேர்ட் இப்பதான் நீங்க கேள்விப்படுவீங்க. சரிங்களா? கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. CPU மெமரிய we will call it as a compute resource அப்படி சொல்றோம். ரிசோர்ஸ் சொல்லுவோம் அல்லது கம்ப்யூட் ரிசோர்ஸ் சொல்லுவோம். ரிசோர்ஸ் சொன்னா எல்லாமே சேர்ந்து வரும். கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்னா CPU மெமரி தான் கம்ப்யூட் ரிசோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா ஸ்டோரேஜ் வந்து 500 GB வேணும்னா ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு மென்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்யூட் ரிசோர்ஸ், கம்ப்யூட் அப்படிங்கிறது நம்ம அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய RAM அண்ட் ப்ராசஸர். CPU அல்லது ப்ராசஸர் சொல்லுவோம், மெமரி சொல்லுவோம் அல்லது RAM சொல்லுவோம். சரியா? அப்ப ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு இந்த மூணு தேவை. எவ்வளவு CPU, எவ்வளவு மெமரி, ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு, இதெல்லாமே தேவை. So if I'm going to create the virtual machine in on ESXi, நான் அந்த ESXi virtual machine create பண்ண போறேன் அப்படின்னா, so let me create a test virtual machine, app VM, so RPM போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு virtual machine கிரியேட் பண்றப்ப அந்த virtual machine சும்மா நம்ம நேம்லாம் கொடுக்க கூடாது. there is a naming standard. அந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் படி தான் நீங்க virtual machine நேம் கொடுக்கணும். அப்படி நேமிங் ஸ்டாண்டர்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்க கரெக்டான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். எல்லா MNC-லயும் there will be a naming standard. ஒரு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு VM அப்படின்னா VM ஹைஃபன், இது ஒரு விண்டோஸ் சர்வர் அப்படின்னா வின் ஹைஃபன், இது ஒரு அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னா ஆப் 01, இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட். இப்ப VM விர்ச்சுவல் மிஷின், வின் விண்டோஸ் சர்வர், ஆப் அப்ளிகேஷன் சர்வர். இதே வெப் சர்வர்னா வெப் அப்படின்னு இருக்கும், டேட்டாபேஸ்னா DB அப்படின்னு இருக்கும். இதே லினக்ஸ் மிஷின்னா LIN இருக்கும் ஆர் LNX இருக்கும். இதே பிசிக்கல் சர்வர்னா PHY இருக்கும். அப்ப ஒரு VM நேமை வச்சு we can identify the VM, identify the server. இது என்ன சர்வர் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது நேமிங் ஸ்டாண்டர்ட் மஸ்ட். பட் இது இப்படிதான் இருக்கும் சொல்ல முடியாது. மேபி இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம். இந்த ஆப் அப்படிங்கிறது முன்னாடி வரலாம், இந்த VM பின்னாடி வரலாம்.
பட் இப்படி தான் இருக்கும் நேமிங் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இதுதான் ப்ராப்பரான நேமிங் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம டேட்டா செட் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ESX ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல டேட்டா ஸ்டோர் அப்படின்னு வருது. சரிங்களா? இப்பதான் நான் சொல்றேன். இப்ப ஒரு விர்ச்சுவல் மிஷினோட CPU memory will allocate from that ESXi host. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ESXi ஹோஸ்ட்க்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த ESXi ஹோஸ்ட்ல 1 TB மெமரி கொடுத்துருக்கேன். இதோட ரிசோர்ஸ் பாருங்க. மெமரி 1 TB, then CPU எத்தனை லாஜிக்கல் ப்ராசஸர்? 90 ப்ராசஸர். அதான் லாஜிக்கல் ப்ராசஸர். ஓகே, இந்த ESXi-ஓட கான்ஃபிகரேஷன். நான் சொல்லியிருக்கேன், ஒரு பிசிக்கல் சர்வர் வாங்குறப்பயே அது எவ்வளோ மெமரி இருக்கணும், எவ்வளோ CPU சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நான் மல்டிபிள் டைம்ஸ் அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். again I'm showing. So PowerEdge 760 server text. இப்போ இது PowerEdge R670 server. இந்த பிசிக்கல் சர்வர்ல மேக்ஸிமம் 8 TB சப்போர்ட் பண்ணுது. DDR5 RAM போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 32 RAM இதுல நம்ம வந்து போட்டுக்கலாம். 8 TB வந்து சப்போர்ட் பண்ணுது. ப்ராசஸர் என்ன சப்போர்ட் பண்ணுது அதையும் பார்த்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் நீங்க பர்ச்சேஸ் பண்றப்பயே அது எவ்வளோ RAM சப்போர்ட் பண்ணும், எவ்வளோ ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணும், அதெல்லாமே நீங்க பார்த்து தான் நீங்க கன்சிடர் பண்ணி தான் வாங்கணும். ப்ராசஸர். ஸோ இட்ஸ் ரெண்டு CPU ரெண்டு ப்ராசஸர் போட்டுக்கலாம். 5th ஜெனரேஷன் இன்டெல் Xeon ஸ்கேலபிள் ப்ராசஸர். ஸ்கேலபிள் ப்ராசஸர் அப்படின்னா இன்டெல் பிளாட்டினம், இன்டெல் சில்வர், இன்டெல் கோல்டு ப்ராசஸர். அதான் ஸ்கேலபிள் ப்ராசஸர். அப் டு 64 கோர் பெர் ப்ராசஸர். 64 கோர் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு எடுத்தேன், ஞாபகம் தான் தெரியல. சிபியூல எப்படி லாஜிக்கல் ப்ராசஸர் கால்குலேட் பண்ணணும் அப்படி சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்தேன். அப்ப 64 அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 128 ப்ராசஸர் கிடைக்கும். 128 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், 128 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்றேன். சரிங்களா? லாஜிக்கல் ப்ராசஸர் உங்களுக்கு புரியல அப்படின்னா எகைன் நான் அதை கிளாஸ் எடுப்பேன். அதை மறுபடியும் நான் எடுக்கிறேன். இப்போதைக்கு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஜிக்கல் ப்ராசஸர் எத்தனை கோர் இருக்கோ அது டபுள் ஆகுனா அது லாஜிக்கல் ப்ராசஸர் நமக்கு கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 64 கோர் அப்படின்னா 128 லாஜிக்கல் ப்ராசஸர். இது 64 கோர்ல 2 CPU அப்படின்னா நமக்கு 128 × 2. அப்ப எனக்கு எத்தனை லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து கணக்கு. உதாரணத்துக்கு எனக்கு அது ஒரே நிமிஷம், நான் ஒரு டாக்குமெண்ட் கூட வச்சிருக்கேன், அதுக்கு டாக்குமெண்ட் கூட இப்போ காமிக்கிறேன். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதான் உங்களுக்கு வந்து CPU போர்ட் CPU இப்ப இது ஒரு ESXi. இந்த ESXiல 2 சாக்கெட் இருக்குது. சரிங்களா? 2 சாக்கெட் இருக்குது. ஓகே, கோர்ஸ் பெர் சாக்கெட் 24 இருக்குது. சரியா? கோர்ஸ் பெர் சாக்கெட் வந்து 24 இருக்கு. அப்ப ஒரு சாக்கெட்டுக்கு 24 கோர். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கோங்க. இதுல 2 பிசிக்கல் CPU இருக்குது. ஒரு மதர் போர்டுல 2 பிசிக்கல் CPU இருக்குது. CPU1,
CPU2. இந்த CPU 1ல கோர்ஸ் பெர் சாக்கெட், ஒரு CPUக்கு 24 சாக்கெட், 24 சாக்கெட் பெர் CPU. இது CPU1. CPU1, இது CPU2. இதுல 24 கோர் இருக்குது, இதுல 24 கோர் இருக்குது. அதான் இங்க போட்டுருக்கான். அப்ப இங்க லாஜிக்கல் ப்ராசஸர் பாருங்க 96 வருது. ஏன் 96 லாஜிக்கல் ப்ராசஸர் வருது அப்படின்னா 24 into 2 48, இங்க 24 into 2 48, 48 plus 48 is equal to 96 லாஜிக்கல் ப்ராசஸர். லாஜிக்கல் ப்ராசஸர்னு சொல்லுவோம். இந்த லாஜிக்கல் ப்ராசஸரை வச்சு தான் நம்ம CPU அலோகேட் பண்ணுவோம். சரியா? ஃபைன். இப்போ இங்க ஏன் 2 வருது? ஏன் இங்க 2 வருது அப்படின்னா ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிள் பண்றோம். So when we enable the hyper threading, it will provide the double the logical processor. For example, நீங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? ஹைப்பர் த்ரெட்டிங் ஆக்டிவ். ஸோ ஹைப்பர் த்ரெட்டிங் பை டிஃபால்ட்டா எனேபிளா இருக்கும். அது எனேபிளா இருக்கல நீங்க பயாஸ்ல செக் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது நான். ஸோ அந்த ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிளா இருந்துச்சுன்னா 24 கோர் அப்படின்னா நமக்கு 48 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும். இதே இது 32 கோர் அப்படின்னா எனக்கு 64 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும். அப்ப இங்க வந்து எத்தனை கோர் போட்டிருக்கான்? 64 கோர் போட்டிருக்கான். அப்ப 64 கோர் அப்படின்னா எனக்கு 128 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும். அப்படியே டபுள் பண்ணுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. டபுள் பண்ணீங்கன்னா அதான் நமக்கு லாஜிக்கல் ப்ராசஸர். அப்ப இந்த சர்வர்ல இப்போ புரிஞ்சுக்கு நினைக்கிற லாஜிக்கல் ப்ராசஸர் என்னன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த சர்வர்ல 96 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குன்னு வச்சுப்போம். மெமரி 1 TB இருக்குது, 96 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்கு அப்படின்னா வாட் வி கேன் ப்ரொவைட். நான் இப்ப 4 CPU எடுக்கிறேன். அப்ப இங்க இருந்து 4 CPU அலோகேட் பண்றேன். இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு 4 CPU அலோகேட் பண்றேன். தென் 16 GB மெமரி, இந்த மெமரியில இருந்து 16 GB மெமரி அலோகேட் பண்றேன். புரிஞ்சதா? 16 மெமரி அலோகேட் பண்றேன். அப்ப உங்களோட பிசிக்கல் ஹார்ட்வேர்ல என்ன ரிசோர்ஸ் இருக்கோ அங்க இருந்து தான் CPU மெமரி எடுத்துக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ESXiல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட் ரிசோர்ஸ் CPU மெமரி will allocate from the ESXi. இந்த ESXi தான் சோர்ஸ். இந்த ESXiல இருந்து தான் அதோட CPU மெமரியை allocate பண்ணும். ஓகே, வாட் அபௌட் தி ஹார்ட் டிஸ்க்? அப்ப நான் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு 500 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன். அது எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா the virtual machine hard disk will stored on SAN storage. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். Compute resource will allocate from ESXi. The hard disk will store on SAN storage. இது ரொம்ப முக்கியம். இந்த SAN storageல நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். நம்ம இதை பத்தி ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். SAN storage எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ SAN ஸ்டோரேஜில் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கை கம்பைன் பண்ணால் நமக்கு ஒரு லாஜிக்கல் வால்யூம் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த SAN ஸ்டோரேஜ் 10 TB அப்படின்னு வச்சுப்போம். 10 TB இருக்கு அப்படின்னா அதை லன் அப்படின்னு அலோகேட் பண்ணுவாங்க. இப்போ 10 TB மொத்தமாக கொண்டு வர மாட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் டீம் சொல்லி லன் அப்படின்னு ஒன்று அலோகேட் பண்ண சொல்லுவோம். இந்த லன்னை பற்றி லேட்டாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். லன் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லன்னை நம்ம டேட்டா ஸ்டோரா கொண்டு வருவோம். அதுதான் இங்க உங்களுக்கு காமிக்குது, டேட்டா ஸ்டோர் அப்படின்னு காமிக்குது. ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ESXiல கிட்டத்தட்ட மல்டிபிள் டேட்டா ஸ்டோர் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஒவ்வொரு டேட்டா ஸ்டோரும் 5 TB, 10 TB, 12 TB, அந்த மாதிரி 16 TB, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லாஜிக் படி என்னன்னா இந்த SAN ஸ்டோரேஜ்ல இருக்கிற கெப்பாசிட்டியை வந்து நம்ம லன்னா பிரிப்போம். உதாரணத்துக்கு எனக்கு 10 TB அப்படின்னா 2 DBல ஒரு லன்னு பிரிப்போம், another 2 DBல ஒரு லன்னு பிரிப்போம். எனக்கு ஒரு 5 DB வேணும்னா 5 DBல ஒரு லன் பிரிப்போம். இது ஒரு 2 TB, இது ஒரு 2 TB, இது ஒரு 5 TB. ஓகே, இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 9 TB வந்திருக்கா? அகைன் ஒரு 1 TBல ஒரு லன்னு.
இந்த லன்னை we will create as a data store. நம்ம கிரியேட் பண்ணுவோம். வாட் இஸ் டேட்டா ஸ்டோர், வாட் இஸ் லன் அப்படிங்கிறத தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன். அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். சரியா? ஸோ ஒவ்வொரு ESXலையும் டேட்டா ஸ்டோர் இந்த மாதிரி மேப்பாக இருக்கும். டேட்டா ஸ்டோர் 1 2 3 4 நம்ம டேட்டா ஸ்டோர் நேம் வச்சுக்கலாம். மேப்பாக இருக்கும். இந்த டேட்டா ஸ்டோர் எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த சாண்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறது லன் ஸ்டோரேஜ்ல லன்னு ஒன்று பிரிப்போம். அந்த லன்ல இருந்து டேட்டா ஸ்டோர் வந்து நம்ம vCenterல கிரியேட் பண்றோம். இதெல்லாமே ப்ராக்டிகலா காமிப்பேன் நான் உங்களுக்கு. எப்படி டேட்டா ஸ்டோர் நம்ம கிரியேட் பண்றோம், அதுக்கு ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ப்ராக்டிகலா காமிப்பேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு நமக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டோரேஜ் லன் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. லன் அலோகேஷன், இதுக்கு பேர் லன் அலோகேஷன் அப்படிங்கிறது பேரு. ஸோ ஒன்ஸ் லன் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா we will create as a data store. நீங்க எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா சாண்ட் ஸ்டோரேஜ் லன், இது அப்படியே டயக்ராம் மாதிரி போடுங்க. லன்னு கீழே டேட்டா ஸ்டோர், அந்த டேட்டா ஸ்டோர் கீழே VM ஹார்ட் டிஸ்க். இது அப்படியே போட்டுக்கோங்க. புரியுற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க, ஈஸியா இருக்கும். சாண்ட் ஸ்டோரேஜ்ல லன் அலோகேட் பண்றாங்க. அந்த லன் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம டேட்டா ஸ்டோரை கிரியேட் பண்றோம். டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டேட்டா ஸ்டோர்ல நம்ம விர்ச்சுவல் மிஷினோட ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிறோம். ஸோ அப்ப நம்ம விர்ச்சுவல் மிஷின் ஹார்ட் டிஸ்க் எப்பயுமே சாண்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் நான் இங்க சூஸ் பண்றேன். இப்ப கம்ப்யூட் ரிசோர்ஸ் இங்க பாருங்க, நல்லா பாருங்க. செலக்ட் எ கம்ப்யூட் ரிசோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானா அப்ப அந்த ESXஐ செலக்ட் பண்றேன். சரியா? நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்டோரேஜ், எந்த டேட்டா ஸ்டோரோ அந்த டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்றேன். the data store is nothing but சாண்ட் ஸ்டோரேஜ். இதுல எந்த ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஓகே, டேட்டா ஸ்டோர் செலக்ட் பண்றேன். தென் நெக்ஸ்ட் போறேன். இதுல கெஸ்ட் OS, விண்டோஸ்னா விண்டோஸ், லினக்ஸ்னா லினக்ஸ் கொடுத்து கெஸ்ட் OS செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் போறேன். இதுல CPU மெமரி, இந்த CPU இருக்கு இல்லையா, இப்ப இதுல எவ்வளவு CPU கொடுக்குறனோ அந்த CPU can allocate from ESXi logical processor. The memory can allocate from ESXi physical memory, physical RAM. அதுல இருந்து allocate பண்ணிக்கும். இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் இங்க கொடுக்குறேன். இந்த ஹார்ட் டிஸ்க் will store on SAN storage. புரிஞ்சுருங்க. இந்த CPU மெமரி ESXi இருந்து எடுத்துக்கும், ஹார்ட் டிஸ்க் வந்து SAN ஸ்டோரேஜ்ல போய் கான்ஃபிகர் ஆகும். இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்தேன்னா எனக்கு VM கிரியேட் ஆயிரும். இந்த VM win app 01 கிரியேட் பண்ணிட்டேன்னா that's it. இதுக்கப்புறம் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல I have to install guest operating system. டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுல guest operating system வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும். Brother voice break out brother. Okay, so in the descriptionல we have to install the OS which is called guest OS. இப்போ நீங்க Linux install பண்ணா the Linux guest OS. Brother voice continuously break ஆயிட்டு தான் இருக்கு. கட் ஆகுது சார். இல்ல கட் ஆகுது. அந்த ஸ்கிரீன் மே விசிபிள் ஆகுது சார். latency. Okay, one second. இல்ல நெட்வொர்க் லேட்டன்சி நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஆமா சார். ஆமா. இப்போ பெட்டரா இருக்கா இப்ப? ஓகே. 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 So இது வந்து ஒரு எம்டி விர்ச்சுவல் மிஷின். இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு எம்டி விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷினை நீங்க பவர் ஆன் பண்ணலாம். இந்த பவர் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எம்டியா இருக்கும்னு. ஓகே, இது ஒரு எம்டி விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின்ல we have to install guest operating system as per the client request. அவங்க வந்து விண்டோஸ் சர்வர் 2012 கேட்டாங்கன்னா 2012, 16 கேட்டாங்கன்னா 16,
லினக்ஸ் கேட்டேன்னா லினக்ஸ் வாட் எவர் இட் இஸ், நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு the application can be installed by application team. நம்ம இன்ஸ்டால் பண்ண மாட்டோம், அப்ளிகேஷன் டீம் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இது இப்போ நம்ம விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா இது எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். விஎம் கிரியேட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணிட்டு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த ஹோஸ்ட் நேம் எல்லாமே கொடுப்போம். இப்போ நம்ம விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் இருக்கோம்னா நம்ம விஎம் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா the விண்டோஸ் டீம் will install the OS. அதை அப்படியே பிரிச்சுப்பாங்க. பட் இது ப்ரொடக்ஷன்ல ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்கும். டெம்ப்ளேட்ல இருந்து நம்ம வந்து எப்பயுமே விர்ச்சுவல் மிஷின் டெப்ளாய் பண்ணுவோம். அதை பத்தி நெக்ஸ்ட் நான் சொல்றேன். இப்போதைக்கு விர்ச்சுவல் மிஷின் கிரியேஷன் மட்டும் பார்த்துப்போம். ஃபைன். ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப CPU memory can allocate from ESXi host. The hard disk will store on SAN storage. இதுதான் மெயினான பாயிண்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு நேரம் நான் வந்து சுத்தி வர்றேன். நான் இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல எது டவுட்ஸ் இருக்கா? இதுல நீங்க கிளாரிட்டியா இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி கண்டிப்பா புரியறதுக்கான சான்சஸ் கிடையாது. தயவு செய்து டவுட்ஸ் தான் கேளுங்க. டவுட்ஸ் இல்லாட்டி ரொம்ப நல்லது. எனக்கு ஒரு டவுட். அதாவது இப்போ சான் ஸ்டோரேஜ் வழியாட்டு பண்றது வந்து ஓகே, அது தனியா ஸ்டோரேஜ். ஸோ பிசிக்கல் சர்வர்ல உள்ள நம்ம ஸ்டோரேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன மாதிரி பண்ணுங்க? பிசிக்கல் சர்வர்ல நான் சொன்னேன், பிசிக்கல் சர்வர்ல ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு விண்டோஸ் பிசிக்கல் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ல ஒரு 10 GB வேணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஹைப்பர் வி எல்லாம் எடுத்துக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் வி, அதுல எல்லாமே அது மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் வி ஒரு விண்டோஸ் சர்வர் தான். அதுலயே பிசிக்கல் ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுவாங்க, லோக்கல் ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணிப்பாங்க, ரெண்டுமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. சோ அது கான்ஃபிகரேஷன் ஏதாவது நம்ம பண்ணணுமா? அதுல கண்டிப்பா பண்ணணும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ்கஸ் இனிஷியேட்டர்னு ஒன்று இருக்கு, அது மூலமா கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே ஓகே. சோ அது செட்டப் நீங்க பண்ணும்போது கிளாஸ்ல சொல்லுவீங்க இல்லையா அது? ஆமா. ஓகே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கோர் அலோகேட் பண்ணும்போது நம்ம லாஜிக்கல் கோர் மட்டும் தான் அலோகேட் பண்ணுவோமா விஎம்க்கு? இல்ல, ஆமா லாஜிக், அதாவது கோர் அந்த லாஜிக்கல் கோர் அந்த லாஜிக்கல் ப்ராசஸர் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த பிசிக்கல் கோர்ல இருந்து லாஜிக்கல் ப்ராசஸர் வருது. அந்த லாஜிக்கல் ப்ராசஸரை நம்ம விஎம்க்கு அலோகேட் பண்றோம். சரிங்களா? ஓகே சார். தெரியும். எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து நம்ம விஎம் வேற அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கோம்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம விஎம் கிரியேட் பண்ணிடுவோம். அப்ப ஓஎஸ் போறலாம் விண்டோஸ் டீம் தானே. ஆனா இந்த விஎம் எப்படி அவங்களுக்கு எப்படி நம்ம ஷேர் பண்ணுவோம்? கன்சோல் ஷேர் பண்ணுவோம். நம்ம இப்போ நம்ம ஸ்கிரீனை ஷேர் பண்ணுவோம். அது ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோம். அல்லது சில நேரத்துல அந்த விண்டோஸ் டீமுக்கு அதுக்கான ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருப்போம். வி சென்டர்ல அவங்க அதை மட்டும் ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆக்சஸ் மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். இந்த ரெண்டு டைப் இருக்குது. பட் மோஸ்ட் ப்ராபபிலி இது எப்பயாவது தான் பண்ணுவோம். மோஸ்ட்லி நம்ம டெம்ப்ளேட்ல இருந்து தான் விஎம் டெப்ளாய் பண்ணுவோம். டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ரெடிமேடா ஒன்று இருக்கும், அதுலயே ஓஎஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கும், அது டெப்ளாய் மட்டும் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. அது விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. சார் அந்த ப்ராசஸ் எடுப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா. அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொன்றா கான்ஃபிகர் எடுப்பேன் நான். ஓகே சார். விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து சப்போஸ் இப்போ வந்து அதுல இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நம்ம தான் பார்க்கணுமா, இல்ல அதுக்கு தனி? கிடையாது. வெறும் அதாவது அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இது ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்னா டேட்டாபேஸ் டீம் தனியா இருப்பாங்க, அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் சம்பந்தமா அதை இன்ஸ்டால் பண்றது, அதை அப்டேட் பண்றது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. ஓகே ஓகே. நம்ம பண்ண மாட்டோம், நமக்கும் அப்ளிகேஷன் சம்பந்தமே கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஓஎஸ் வந்து கிராஷ் ஆச்சோ சம்திங் ஏதாவதுன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட்டை கோஆர்டினேட் பண்ணி அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பண்ணணுமா இல்ல அவங்க? ஓகே, நீங்க கமிங் டு இந்த பாயிண்ட்க்கு என்னன்னா ஓஎஸ் கிராஷ் ஆயிடுச்சு, யார் பார்க்கணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்க விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தீங்கன்னா நீங்க பார்க்கணும். ஓகே ஓகே. நீங்க விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா விண்டோஸ் டீம் பார்ப்பாங்க அதை. ஓகே ஓகே. இது என்விரான்மெண்ட் பொறுத்துங்க. நீங்க போற கம்பெனி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி சில கம்பெனில வந்துட்டு விஎம்ஆருக்கு மட்டும் தனியா அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சிருப்பான், சில கம்பெனில விண்டோஸ் பிளஸ் விஎம்ஆர் மேனேஜ் பண்ற மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சிருப்பான். அது நம்ம போற கம்பெனியை பொறுத்து.
இப்போ எங்க கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ஓகேங்களா, அதனால பாத்தீங்கன்னா VMware தனி அட்மினிஸ்ட்ரேட்டர், விண்டோஸ் தனி அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே. Okay, any doubts idhula? Okay, so fine, everyone clear, right? இதுல யாரும் எந்த டவுட்டும் வச்சிருக்க கூடாது. இந்த ப்ராசஸ்ல கிளியரா இருக்கணும். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் டேக்கன் ஃப்ரம் ESXi, ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர்ட் ஆன் SAN ஸ்டோரேஜ். இதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகே.